வணக்கம். இன்னைக்கு இந்த பகுப்பாய்வுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை அமைப்ப பத்தி நம்ம முழுசா அலச போறோம். அதாவது வெறும் 8 படிநிலைகளை கொண்ட ஒரு சினிமேட்டிக் ப்ராம்ப்ட் மூலியமா ஒருபோதும் நேர்ல சந்திக்காத 2 பேருக்கு இடையில நடக்கிற இதயத்தை நொறுக்குற ஒரு கதைய எப்படி சொல்லிருக்காங்க அப்படிங்கறது தான் நாம பார்க்க போறோம். ஒளியும் சில வார்த்தைகளும் ஒன்னா சேரும்போது எப்படி இவ்ளோ பெரிய எமோஷனை கடத்துதுன்னு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். 6. இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது இந்த ஒற்றை எண்ணை தான். இது வெறும் நம்பர் இல்லைங்க, நம்ம கதையோட மொத்த வெயிட்டையும் தாங்கறதே இதெல்லாம். 6 மாசம் தினமும் மணிக்கணக்கா நடக்கிற ரொம்ப நெருக்கமான உரையாடல். ஒருத்தரோட முகத்தை ஒருத்தர் பார்க்காமலே 6 மாசமா தங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிற அந்த தீவிரமான காலகட்டத்தை தான் இந்த நம்பர் குறிக்குது. இதுதான் நம்ம கதையோட மையக்கரு. ரெய்னி கால், அதாவது ஒரு மழை நாள்ல தற்செயலா வர்ற ஒரு ராங் நம்பர் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய உணர்ச்சிகரமான பந்தத்தை உருவாக்குதுன்னு பாருங்க. எந்த பிளானும் இல்லாம வர்ற அந்த கால் ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கைவாவே மாறி போற அந்த விசித்திரமான ஆனா அழகான மாயையத்தான் இது நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த தவறான அழைப்பு எப்படி தொடங்குதுன்னு பாப்போம். இங்க கதைய உருவாக்குனவங்க 2 வித்தியாசமான சூழலை எவ்வளவு அழகா முரண்படுத்தி காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. தொடக்கமே ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஒரு பக்கம் குளிர்ந்த ஈரமான நியோன் விளக்குகள் மட்டுமே இருக்கிற ஒரு விரிச்சோடியா சாலை, அது முழுமையான தனிமையை காட்டுது. ஆனா அந்த ஃபோன் கால் கனெக்ட் ஆன உடனே ஒரு மிதமான வெளிச்சமும் சின்ன புன்னகையும் வருது. அந்த தனிமைக்குள்ள இந்த குரல் எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குதுன்னு பார்வையாளர்களாகிய நமக்கு அப்படியே கடத்தப்படுது. அடுத்ததா பகுதி 2. இந்த கண்ணுக்கு தெரியாத பந்தம் எப்படி படிப்படியா உருவாகுதுன்னு பார்க்கலாம். 6 மாச காலத்தை எப்படி சுருக்கமா காட்டுறது. இதுக்கு தான் ஒரு அருமையான மாண்டேஜ் உத்திய பயன்படுத்தியிருக்காங்க. காலை நேரத்து தனிமை, ராத்திரியில மணிக்கணக்கா நீளுற உரையாடல், அந்த காஃபி கோப்பைகள், மழையோட சத்தம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கே அவங்க மேல ஒரு பெரிய நெருக்கத்தை கொண்டு வந்துருது. காட்சி ஒலி குறிப்புகளை மட்டுமே வச்சு இதை செதுக்குன விதம் நிஜமாவே சூப்பர்ப். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். அவங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத ஸ்பிளிட் ஸ்கிரீன் மூலமா நமக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த இடைவெளிய அவங்களோட குரலும் மென்மையான பின்னணி இசையும் உடைச்சிடுது. போன்ல சில நொடிகள் அமைதியா இருந்தா கூட அந்த மௌனமும் அவங்களுக்கு பெரிய ஆறுதலா மாறுது. அதுதான் இங்க ஹைலைட். இப்போ நம்ம கதையோட மிக முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். பகுதி 3, அந்த திருப்பு முனை. நம்ம மீட் பண்ணலாமா? இந்த ஒரு சின்ன கேள்விதான் 6 மாசமா பாதுகாப்பா இருந்த அந்த பந்தத்தையே ஆட்டம் காண வைக்குது. இது அந்த பையன் கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பதற்றம் உருவாகுது. அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல, ஒரே நிசப்தம். அந்த அமைதிய நிரப்ப வெளிய மழையோட சத்தம் திடீர்னு அதிகமாகுது. அந்த பொண்ணோட மனசுல நடக்கிற புயல இந்த மழையோட சத்தம் மூலமா எவ்ளோ துல்லியமா உணர்த்திருக்காங்க பாத்தீங்களா? அடுத்து என்ன நடக்கும்? பகுதி 4, அந்த திடீர் பிரிவு. ரொம்ப அழகாவும் கற்பனையாவும் இருந்த ஒரு மெய்நிகர உறவை நிஜ உலகத்துக்குள்ள கொண்டு வர நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு இங்க தெளிவா பார்க்கலாம். நிழல்ல மறையிற அந்த பொண்ணோட முகம், திடீர்னு கால் கட் ஆகுற அந்த சத்தம், திரும்ப திரும்ப கூப்பிடும்போது வர நம்பர் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற வார்த்தைகள். 6 மாசமா செதுக்கப்பட்ட அந்த பந்தம் வெறும் சில நொடிகள்ல சுக்குநூறா உடையறத பார்க்கும்போது நம்ம மனசும் கொஞ்சம் கனத்துதான் போகுது. இப்போ அந்த பையனோட மனசுக்குள்ள ஏற்பட்ட வெற்றிடத்தையும் வலியையும் அப்படியே வெளியே பெய்யிற மழை மூலமா காட்டுறாங்க. மழை இப்போ ரொம்ப கடுமையாகுது, வெளிச்சம் குறைஞ்சு மொத்த சூழலும் இருண்டு போகுது. மனசுக்குள்ள இருக்கிற வலிய சுத்தி இருக்கிற சூழல் மூலமா வெளிப்படுத்துற ஒரு கிளாசிக் சினிமேட்டிக் ட்ரிக் இது. கடைசியா பகுதி 5, அந்த இதய வலியின் உடற்கூறியல் எப்படி முழுமையடையுதுன்னு பார்க்கலாம். நம்ம பகுப்பாய்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கதை எங்க தொடங்குச்சோ மறுபடியும் அதே தனிமையான ஈரமான சாலைக்கே வந்து மிக கொடூரமா முடியுது. ஆரம்பத்துல இருந்த அந்த இதமான வெளிச்சம், ஸ்பிளிட் ஸ்கிரீன் எல்லாம் இப்போ மாயமா மறைஞ்சிருச்சு. இப்போ திரையில இருக்கிறது அந்த பையன், அவன் கையில இருக்கிற எந்த பதிலும் வராத போன், அப்புறம் மெதுவா விழுகிற மழைத்துளிகள் மட்டும்தான். அந்த ஸ்லோ மோஷன் மழைத்துளிகள் அவனோட தனிமையையும் வலியையும் இன்னும் ஆழமாக்குது. சில உறவுகள் உணரப்பட வேண்டியவை மட்டுமே, பார்க்கப்பட வேண்டியவை அல்ல. இந்த குறிப்புல உள்ள இந்த ஆழமான வாக்கியத்தோட நாம இதை நிறைவு செய்யலாம். வெறும் குரல்களும் மௌனங்களும் சூழலோட ஒலிகளும் சேர்ந்து எப்படி இவ்வளவு பெரிய இதய வலிய கடத்த முடியும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. சில நேரங்கள்ல நிஜ உலகத்தோட கசப்புகளை விட கற்பனையான இந்த அழகான மாயையே நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதுன்னு தோணலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்தித்து பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.